மீண்டும் தொடரலாம். இது விஜய் ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். மக்கள் நல கூட்டணி தேமுதிகவோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திருஞானி, அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவிற்கு பிறகு தேமுதிக இணைந்த பிறகு இந்த உங்களுடைய முடிவை இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு அரசியல் பார்வையாளராக, ஒரு அரசியல் விமர்சகராக உங்களுடைய மதிப்பீடு இந்த அரசியல் களத்தை பற்றி, இந்த தேர்தலை பற்றி என்னவாக இருக்கிறது? நீங்கள் மக்கள் நல கூட்டணிக்கான ஆதரவை இனி தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரை ஆதரிப்பீர்கள்? இது ரொம்ப சின்ன விஷயம். என்னன்னா, மக்கள் நல கூட்டணி மீது எனக்கு இருக்கிற விமர்சனம் என்பது தனி. ஆனால் ஏன் மக்கள் நல கூட்டணி போன்ற ஒரு அமைப்பு தேவைப்படுகிறதுங்கிறதுக்கான விமர்சனம் வேறு. ரெண்டும் வெவ்வேறாக நாம் பார்க்கணும். அதில் வருகிற போது மிக தெளிவாக தமிழ்நாட்டில் திமுக நிராகரிக்கப்பட வேண்டும், அதிமுக நிராகரிக்கப்பட வேண்டும், காங்கிரஸ் நிராகரிக்கப்பட வேண்டும், பாஜக நிராகரிக்கப்பட வேண்டும். இந்த 4 கட்சிகளும் நிராகரிக்கப்பட வேண்டும். எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 4க்கும் மாற்றாக தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சக்தியாக நான் மக்கள் நல கூட்டணியை பார்க்கிறேன். இல்லை, அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் கூட இருக்காங்க, இல்லை இன்னும் பல பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே நான் பெரிய அளவு அவர்களை விட இவர்கள் வலிமையானவர்கள் பார்க்கல. இந்த உண்மையான ஒரு அரசியல் மாற்றாக வரக்கூடிய வல்லமை மக்கள் நல கூட்டணிக்கு தான் இருக்கு. சித்தாந்த ரீதியாக நான் இன்னமும் நம்புறேன். அடிப்படையில் அப்படி இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட சறுக்கல்கள், தவறுகள் செய்யக்கூடாதுங்கிற பார்வையில் இருந்து தான் இந்த விஷயத்தை முன்வைக்கிறோம். அப்போ இது ஒரு சறுக்கலாக தான் நான் பார்க்குறேன் அவர்களை பொறுத்த மட்டும். ஆனால் களத்தில் தேர்தல்னு வரும்போது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மாற்று வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி அதிகமாக எழுந்திருக்கிறது. முன்பை விட ஒரு 20 ஆண்டுகள் முன்னால் தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. 20 வருஷம் முன்னால் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்சி கூட எந்த பிரச்சாரம் பண்ணது கிடையாது. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லா கட்சிகளுமே மாறி மாறி திமுக அதிமுகவோடு தான் மாறி மாறி போகக்கூடிய நிலைமை தான் இருந்தது. இந்த 10 ஆண்டுகள் இது மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 அணிகளாவது நாங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று பேச ஆரம்பிச்சோம். உங்கள் வார்த்தைகள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா கூட இல்ல, ஏன் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மக்கள் கிட்ட அதற்கான தேவை இருக்கு. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாடாளுமன்ற முறைமைகளின் அடிப்படையில் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து தான் முதலமைச்சர் இதெல்லாம் வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படாவிட்டாலும் ஜெயலலிதாவிற்காகத்தான் அங்கே வாக்கு, அதிமுகவிற்கு திரு கருணாநிதி அவர்களுக்காகத்தான் திமுகவிற்கான வாக்கு என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதைத்தான் ஒரு சாமானியன் பார்த்து தான் வாக்களிக்கிறான். அப்படிங்கிற உங்க பார்வை ஒரு முரணா தெரியுது. மக்கள் நல கூட்டணி தான் மாற்றுங்கிற பாதை வைக்கின்ற பொழுதே முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தப்படுவது, அதுவும் விஜயகாந்த் போன்ற ஒரு அந்த கூட்டணியில் வலிமையான ஒரு கட்சி முன்னிறுத்தப்படுவது, அந்த கட்சி பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் முரணா தெரியுது. இல்ல, மக்கள் நல கூட்டணி நீங்க அவர்கள் திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ தான் அவர்களும் இயங்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அவர்கள் அப்படி இயங்க கூடாது என்று சமூகம் அப்படித்தானே இருக்குதுங்க. சமூக யதார்த்தம், கலை யதார்த்தம். இல்ல, கெஜ்ரிவால் என்கிற ஒரு தனி மனிதனுக்கான வாக்கு தான். இல்ல, கிடையவே கிடையாது. ஆம் ஆத்மி கட்சிங்கிற சித்தாந்தத்துக்கு கிடைச்ச வாக்கிய ஒழி கெஜ்ரிவாலுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தால் அவருக்கு ஒன்றும் கிடைக்காது. சரி, அப்படி குறுக்கிட மன்னிக்கணும் ஞானி. அப்படி எடுத்துக்கிட்டா கூட 2 இடதுசாரிகளுடைய சித்தாந்தங்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்தங்களுக்குமான வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோருமே இதுவரை மிகப்பெரிய அளவில் தேர்தல் அரசியல் தோல்வியை கண்டவர்கள் தான். நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தமிழகத்தில் இடதுசாரிகள் ஒருவர் கூட இல்லை, மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினருடைய எண்ணிக்கை இன்றைக்கு ஒற்றை இலக்கத்தை தொற்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வைகோ தோல்வியை தெளிகிறார், திருமாவளவன் தோல்வியை தெளிகிறார், இடதுசாரிகள் தோல்வியை தெளிகிறார் சொன்னால் சித்தாந்தங்களுக்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் சொன்னால் மீண்டும் மீண்டும் நீங்கள் நான் சொல்ல விளங்கிக் கொள்ளல. சித்தாந்தங்களுக்காகத்தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்ற கள நிலைமை இல்லை. ஆனால் சித்தாந்தங்களுக்கு தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுத்த வேண்டும்னா அதை நோக்கி நீங்க உழைப்பீர்களா? எதை நோக்கி உழைப்பீர்கள் என்று ஏற்கனவே இருக்கிற கோளாறான அரசியலை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்றால் அதே கோளாறுகளை நாமும் பின்பற்றி மாற்று அரசியலை உருவாக்க முடியாது. அப்ப அதே கோளாறை நீங்க பின்பற்ற முடியாது. நீங்கள் வேறு விதமான ஒரு அணுகுமுறை தான் மக்கள் முன்னால் வைக்க. சித்தாந்தங்களுக்கு ஏதாவது முகமூடி தேவைப்படுது இல்ல, அதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது, நான் மறுக்கவில்லை. அப்படி உருவம் தேவைப்படுகிற போது நிச்சயமாக இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி முன்வைக்கக்கூடிய ஒரு சமூக கோட்பாடு இருக்குல்ல, அதற்கு மிகச்சிறந்த அடையாளமாக தோழர் நல்லகண்ணு இருப்பார், அதுக்கு மிகச்சிறந்த அடையாளமாக தோழர் திருமாவளவன் இருப்பார். அவர்களெல்லாம் முன்னிறுத்த முடியும் இல்லையா? அவர்கள் விஜயகாந்தை விடவும் இவர்கள் முன்வைக்கக்கூடிய சித்தாந்தங்களுக்கு இன்னும் சரியான உருவமாக இருக்க முடியும் இல்லையா? அந்த அடிப்படையை பார்க்க வேண்டாம்ல. திரு சேகர், இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்தே நான் நல்ல கண்ணை முன்மொழிகிறேன் என்றோ நான் திருமாவளவனை முன்மொழிகிறேன் என்றோ சொன்னால்
விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பது மக்கள் மத்தியில் கூடுதலாகிவிடும். அவ்வளவு புரிதலோடு விஜயகாந்த் அதுதான் அரசியல் பக்குவம். நீங்கள் நம்புகிறீர்கள். இன்னைக்கு வைகோ வந்து நீங்கள் எவ்வளவு விமர்சனம் வைகோ மீது இருந்தாலும் இன்றைக்கு அவர் வந்து தன்னை பின்னிறுத்தி கொண்டு அவர் வந்து விஜயகாந்த் முன்மொழிய தயாராக இருக்கிறார். அதே பக்குவம் வந்து ஏன் விஜயகாந்த் இலை துளிர்க்காவிட்டாலும் சூரியன் உதிக்காவிட்டாலும் மாம்பழம் கனியாவிட்டாலும் தாமரை மலர்ந்தே தீரும் என்று தமிழிசை சொல்கிறார். ஆனால் சூரியன் உதித்தால் மட்டுமே தாமரை மலரும் என்பது இயற்கை விதி. இயற்கைக்கு முரணாக தமிழகத்தில் சூரியன் உதித்துத்தான் தாமரை மலர்ந்தது. 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சூரியனால் தான் சட்டப்பேரவைக்குள்ளும் சென்றீர்கள் அப்படிங்கிற போது இது ஒரு புதிய விளக்கமாக இருக்குது. அந்த நம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா பாமக மாதிரி முதல்லையே நாங்கள் தனித்து போட்டின்னு அறிவிச்சிருக்கலாம். பாமக நாங்கள் தனித்து போட்டி என்று மிக தெளிவாக சத்தியம் செய்த பிறகும் இல்லை பாமக எங்கள் அணிலமாக இருக்குன்னீங்க. அவர் கடுமையாக கண்டிச்சார். நாங்கள் இல்லவே இல்லைனாரு. தேமுதிக எங்கள் அணிலமாக இருக்கு நீங்கள் அவரும் சத்தியம் பண்ணாரு. நீங்கள் விடலை. இல்லை எங்கள் அணிலமாக இருக்கிறாரு. நீங்கள் இந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் வச்சுட்டு எல்லோரும் தனித்து விடப்பட்ட பிறகு பாஜகவை தனித்து விட்ட பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி ஒரு தொகுதியை சொல்லுங்க விஜயகாந்த் வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்குறீங்க. இது நன்றி மறப்பது நன்றன்று அல்ல. இல்லை, நீங்கள் வந்து ஒரு அழகான வாதத்தை வைத்திருக்கிறீர்கள். அந்த வாதம் வந்து கவைக்கு உதவாது, ப்ராக்டிக்கல் இல்லை. இப்போ சூரியன் நான் சொன்னது இல்லை, இவங்க சூரியன் உதித்த வாதம் வந்து செந்தில் வைத்தால் அதை தமிழிசையோட வாதம் அது பின்னாடி நான் கோட் பண்ண தான் செய்கிறேன். நான் சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். சூரியன் வந்து மறைந்தே தீர வேண்டும். சூரியன் உதித்துக்கிட்டே இருக்கும். மறைந்த உடனே தாமரை வந்து மறைந்தே தீர வேண்டும். அது இயற்கையின் நீதி. சூரியன் உதித்து தான் தாமரை மலர வேண்டும், இயற்கை நீதி. இந்த இயற்கை நீதியில வந்து சூரியன் வந்து மறைந்தே ஆக வேண்டும் என்றால் திமுக தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இல்லாமல் தான் போகணும். அதுக்கு வரல, அதனால அதுக்கு வரல. அது மட்டும் இல்ல, இந்த சூரியன் உதித்து தான் நாங்கள் மலரவில்லை. அதுக்கு முன்னால் 96ல் பத்மநாபபுரம் தொகுதியில் நாங்க வேட்பாளர் நின்று ஜெயிச்சோம். எங்களுடைய வேட்பாளர் வேலாயுதம், தாமரை சின்னத்தில் வேலாயுதம் வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னாலேயும் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். முதல் வேட்பாளர் தாமரையின் முதல் வேட்பாளர். இந்து முன்னணி இந்து இயக்கத்தினுடைய வேட்பாளராக அதுக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார், பாலச்சந்திரன் நினைக்கிறேன் நான். ஆக இது வந்து வரலாறு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நாம் வந்து இன்றைய நிலைமை நேற்றைய நிலைமை இந்த 2-3 நாளை, அதாவது குறிப்பாக ஜவடேக்கரனுடைய விஜயத்துக்கு முன் அல்லது பின் அப்படின்னு தான் வச்சுக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னால் இருக்கிற விஷயத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கலாம், அதுக்கு பின்னால் விஷயம் என்டையர்லி மாறி இருக்கு. அந்த வகையில் பார்க்கின்ற போது தமிழ்நாடு பிஜேபி தனியாக போவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாலே முடிவு செய்து விட்டது. எப்போது விஜயகாந்த் அவர்கள் மரியாதை நிமித்தம் என்று சொன்னாரோ அதை நான் வெளிப்படையாக இப்போ சொல்கிறோம். அதற்கு பின்னால் 234 தொகுதிகளை நாங்கள் இன்னைக்கு கூட நாங்கள் வேட்பாளர்களை வெளியிட்டு இருப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இல்லை, பார்லிமெண்ட்டினுடைய போர்டு கூடி அதுதான் வெளியிடணும். தமிழ்நாடு பிஜேபி இன்றைக்கு தயாராக இருக்கிற ஒரு சில நியாயமான கேள்விகள். சரத்குமார் வந்தார், நாங்கள் கூட்டணியில் பாஜக கூட்டணி இணைவு என்பது போன்ற செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் நடைபெற்றது. அவ்வாறான செய்திகள் எல்லாம் வெளியானது. இப்போ அவரும் அதிமுக அணியில் இடம்பெற்று விட்டார். தமிழகத்தில் எந்த கட்சிகளுமே பாஜகவோடு கூட்டணி வைக்க மறுப்பது அப்படிங்கிறது, பாஜக தமிழகத்தில் இன்னமும் காலூன்றவில்லை, வலுவாக இல்லை. பாஜகவோடு கூட்டணி வைப்பது தமிழகத்தில் தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எல்லா கட்சிகளும் எண்ணுகிறார்கள் அப்படிங்கிறதான வெளிப்படையான உண்மையாக தெரியுது. அதாவது இது வந்து பாஜக வந்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அதை வந்து ஒதுக்கிவிட்டு நீ ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வாதத்தினுடைய ஒரு அடியாகத்தான் நான் சட்டப்பேரவை தேர்தலில் மட்டும் தான் சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கப்படல. அதாவது இது நம்ம தமாக இருந்துச்சு. தமாக வந்து வேறு அன்றைய சூழ்நிலையில் 96ல் தோளில் ஏறி உட்காந்து மிகப்பெரிய அளவில் நிறைய எம்எல்ஏக்களை ஜெயிச்சுது. ஆனால் அந்த கட்சி அடுத்த தேர்தலில் தோல்வியை கருதியது. காரணம், கார்பரேட் கம்பெனி மாதிரி எல்லா தெருவுக்கும் ஒரே போர்டு. அதனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியே கிடையாது, எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். பாஜகவோடு தமிழகத்தில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் விலகியதற்கும் எந்த கட்சிகளும் சேராமல் போனதற்குமான சுய விமர்சனத்தை நீங்க என்னைக்கா செஞ்சிருக்கீங்க? இப்போ உங்களுக்கு பதில் சொல்றேனே. அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இருந்து இந்த கூட்டணியில நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்ல அறிவித்து அதற்கப்புறம் ஒருத்தராக கழந்துட்டு போனாங்கன்னா நீங்க சொல்வது நியாயம். எஸ், அப்சல்யூட்லி. இல்லை, நான் சொல்றேன் பாமக உங்க நிலமா இருந்துச்சு, நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. தேமுதிக உங்க நிலமா இருந்துச்சு, நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கலந்து போயிருக்காங்க. நீங்க சொல்லுவது அரை உண்மை, ஹாஃப் ட்ரூத். 2014 நீங்க சொன்ன உண்மை. அப்ப நீங்க அரை உண்மையை சொல்லியிருக்கீங்க. நான் முழு உண்மையை சொல்றேன். 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு
2014 பாராளுமன்ற தேர்தலுடைய கூட்டணி நிறைவுற்றது. அதை நீங்க அதற்கு இன்னைக்கு பின்னால சொல்றீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இருக்கிறார்களா இல்ல, இல்லையா இல்ல, சொல்லுங்கள். திரு சேகர், வந்தார்களா, திரு போனார்களா? சேகர், அப்படி திரு சொல்றீங்களே. சேகர், அது நீங்க இன்னைக்கு சொல்றது இருக்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்கள், எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் நீங்க செய்தி தொடர்பாளர், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர், எல்லா செய்தி தொடர்பாளர்களும் பேச்சாளர்களும் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அத்துணை பேரும் சத்தியம் செய்து சொன்ன வாசகம், பாமக எங்கள் அணியில் தான் நீடிக்கிறது, தேமுதிக எங்களோடு தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது, தேமுதிக எங்கள் அணியில் தான் இருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்னது ஹாஃப் ட்ரூத். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல திரும்பவும் சொல்றேன், அந்த தேர்தலோடு அந்த கூட்டணி முடிந்தது. அது அப்பவே சொல்லிக்கலாம். இல்ல, அது ஒரு நட்பு முறை தான் தொடர்ந்தது, நட்பு முறை தொடர்ந்தது. ஆனா அதற்கு அப்புறம் அந்த கூட்டணியில வருவதற்காக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணம் இருக்குல்ல. பாராளுமன்ற தேர்தலில் அவங்க எங்களுக்கு காம்படிட்டர்ஸ் கிடையாது, ஆள போகுது நாங்க. சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னும் சொல்ல போனா சில கட்சிகள் தேமுதிக வாக்கு சதவீதத்தில் பாராளுமன்ற தேர்தலை நோக்கின்ற போது எங்களை விட குறைவானவர்கள் இருந்தாலும் கூட முதலமைச்சராக வேண்டும் என்று அவருடைய நோக்கம். எனவே இந்த வகையில பார்க்கின்றப்ப இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தத்தினுடைய உண்மை. அப்புறம் சரத்குமார் சொன்னீங்க, சரத்குமார் கட்சி எங்கள்கிட்ட வந்தாச்சு, அவர் மட்டும் தான் தனியா போயிருக்காங்க, மொத்த கட்சியுமே இங்க வந்தாச்சு. அதனால சரத்குமாருடைய மொத்த கட்சியும் பிஜேபியில ஏற்கனவே சேர்ந்தாச்சு, தனியா போய் அங்க சேர்ந்திருக்காரு. அதனால அவர்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் போனதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. மற்றபடி இது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றம் அகில இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 650 கட்சிகள் அதிமுக சேர்ந்து 42 கட்சிகள் எங்களோட அப்படிங்கிற கணக்கு எங்களாலையும் சொல்ல முடியும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். கூட்டணி இல்லை என்று உறுதியான பிறகு விஜயகாந்தால் ஒரு தொகுதியில் கூட பிரச்சாரம் செய்ய முடியுமா என்று விமர்சிக்கிறீர்கள். சரத்குமார் மட்டும்தான் இருக்கிறார், சரத்குமாருடைய மொத்த கட்சியும் வந்துருச்சு. அப்படி சொல்லல, நான் சொன்னது அந்த கட்சி எங்கள்ட்ட வந்துச்சுன்னு சொன்னேன். விஜயகாந்தால் ஒரு கட்சி இல்ல, ஒரு கொள்கையை சொல்ல, ஒரு கொள்கையை சொல்ல முடியுமான்னு தான் கேட்டேன். விஜயகாந்தால் ஒரு கொள்கையை சொல்ல முடியுமான்னு கேக்குறீங்க. அவர் கேட்டார்ல, நிறைய கொள்கை சொன்னார், ஒரு கொள்கை சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அது நாடாளுமன்றத்தில் தேர்தலில் சொல்ல முடிந்ததா? இல்ல அதாவது அப்படி இதை லிங்க் பண்ண கூடாது. மிஸ்ரிகால் மூலமாக சேர்க்கப்பட்ட தமிழகத்தினுடைய 6 கோடி ஜனத்தொகையில் 1 கோடி உறுப்பினர்கள் பாஜகவில் இணைந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த 1 கோடி உறுப்பினர்கள் என்னவானார்கள்? அவர்கள் இந்த தேர்தலில் நீங்க இதை 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று தமிழிசை உள்ளிட்டவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இது. 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருப்பதாக இதே மேடையில் சில பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? பாஜக இந்த தேர்தலை எப்படி சந்திக்கப் போகிறது? காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இனி வேறு ஏதும் கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இது போன்ற கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.